أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தை நிறைவு செய்த நிலையில இந்த 30 நாட்களும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது விதித்திருக்கின்ற அல்லாஹ் விதித்த நல்லறங்களில் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான எனக்குரியது என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதா நோன்பு. இந்த 30 நாட்களும் இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை அங்கீகரித்தான். இந்த 30 நாட்களிலே அல்லாஹ் நாடிய வரையிலே நாம் தர்மங்களில் ஈடுபட்டிருக்கிறோம், இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம், தௌபாக்களில் ஈடுபட்டிருக்கின்றோம், துஆக்களில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம், நம்முடைய சகோதரத்துவ பேணலிலே குடும்ப நல்லுறவு பாராட்டுவதிலே என்று அல்லாஹ் விதித்த கடமைகளிலே முஸ்தீப் எடுத்திருக்கின்றோம். இந்த சிறப்பான பாக்கியங்களை வழங்கிய ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அந்த மகிழ்வை நமக்குள் பகிர்ந்து அளிக்கும் விதமாகவும் தான் இந்த நோன்பு பெருநாள் என்கின்ற இந்த தினத்தை தற்போது நாம் கொண்டாடி வருகின்றோம். அல்லாஹ் அதை குறிப்பிடுகிறான், வலி துகப்பிருல்லா, அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். இந்த நாட்களிலே இவ்வளவு பாக்கியங்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இவ்வளவு இபாதத்துகளிலே முஸ்தீபு எடுக்க வைத்தானோ, இந்த இபாதத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரு துஆவையும் நாம் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்குமுஸ் ஸாலிஹுல் அமால். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து உங்களிடமிருந்து இந்த நல்ல அறங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இதுதான் இந்த பிரார்த்தனையினுடைய பொருள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகில உலகம் முழுவதிலும் இந்த நோன்பு பெருநாள் தினத்தை
ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹ் வழங்கிய இரு பெருநாட்களில் ஒரு நாளாக இந்த தினத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிக்கின்றான். இந்த தினத்தின் பின்னணி, இந்த ரமலான் மாதத்தினுடைய முக்கியமான கருப்பொருள், மைய கருத்து, இவைகளை நாம் நம்முடைய இதயங்களிலே என்றும் பசுமையாக வைத்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய சந்ததியினர்களுக்கு இதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும். ஒரே வார்த்தையில் இந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய படிப்பனையை நாம் சொல்வதாக இருந்தால் அல் குர்ஆன். அல் குர்ஆன் தான் பாடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஹ்ரு ரமலானை பற்றி பேசுகிறான். ஷஹ்ரு ரமலானை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த நோன்பு பெருநாள் தினத்திலே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத தொப்புள் கொடி உறவுகள் அனைத்து மக்களுக்கும், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும், அவர்கள் இந்த கோயம்புத்தூர், தமிழ்நாடு, இந்தியாவை தாண்டிய உலகம் முழுவதும் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும். ஏனென்றால் அல் குர்ஆனுடைய வேதம் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமான வேதம் அல்ல. அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஒமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்குமான ஒரு அட்வைஸ். உலகத்தில் மனிதர்கள் சகோதரத்துவத்தோடு, சமத்துவத்தோடு, அன்போடு, சரியான நெறிமுறைகளோடு, அழகான கலாச்சாரத்தோடு, பண்பாடுகளோடு, ஒழுக்க விழுமியங்களோடு குழப்பமின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் பற்றி பிடிக்க வேண்டிய ஒன்று அல் குர்ஆன். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆனை நாம ரமலான் மாசத்துல இறக்கணும். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஹுதல் லின்னாஸ், அது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஹிதாயத். அதை திறந்து படிச்சா மட்டும் போதும். அதனால தான் இந்த ரமலானுடைய மாசம் நமக்கு எப்படி கழிஞ்சிச்சு என்று நீங்கள் பாருங்கள். ஆரம்பம் முதலேயே நம்முடைய அருமையான காரியவர்கள் இருக்கிறார்கள். இதுபோன்று இங்கு இன்னும் சில காரியங்களும் நியமிக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட இந்த பள்ளிவாசல் மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் குர்ஆன் திரும்ப 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 மீட்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, அதை செவிமடுப்பதும் இபாதா. குர்ஆனை சிந்திப்பது இபாதா. குர்ஆனின்படி வாழ்வது இபாதா. இபாதா என்றால் வணக்கம். வணக்கம். அது கேளு, ஓதுறீங்களா? வணக்கம். அதை கேட்கிறீங்களா? வணக்கம். அதை சிந்திக்கிறீங்களா? வணக்கம். அதை பகிர்றீங்களா? வணக்கம். வணக்கம் என்றால் நம்ம எல்லாம் படைத்த வானங்கள், பூமி, நட்சத்திரங்கள், உங்களை, எங்களை, மிருகங்களை, செடி கொடிகளை உலகத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் அவனிடம் அங்கீகாரத்தை பெற்று தருவதுதான் வணக்கம். குர்ஆன்ல தான் அது இருக்குது. அதனால தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் குர்ஆன், ஸ்டார்டிங்ல இருந்து திரும்ப திரும்ப. நாம் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது யுதாரிசுல் குர்ஆன் என்ன செய்வாங்க? குர்ஆனை தான் ஓதுவாங்க. குர்ஆன் அப்ப வரைக்கும் இறங்கி இருக்கும்ல, அப்ப வரைக்கும் இறங்கின குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த குர்ஆன் வந்தது என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற முஸ்ஹாஃப், நம்ம கையில் இருக்க குர்ஆன் 13 வரி, 15 வரி, 11 வரி என்று இந்தியாவுடைய பிரிண்ட், டெல்லியுடைய பிரிண்ட், சவுதியாவுடைய பிரிண்ட் என்று பல பிரிண்ட் பல மொழிகளில் இருக்குது. இப்படி அச்சடிக்கப்பட்டு வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு தக்கவாறு சிறுக சிறுக சன்னஞ்சன்னமாக குர்ஆன் வந்துச்சு. ஏன்? பின்பற்றணும், படிக்கணும், புரியணும், கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். என்ன இருக்குது? இது என்னது? இது என்ன வார்த்தை? இது என்ன பொருள்? இது என்ன கருத்து என்று ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? யாரை பார்த்து கேட்கிறது இந்த வசனம்? உங்களை, என்னை, அனைத்து மக்களையும். புத்தாடை அணிவதினால் மட்டுமே, திடலிலே வந்து நிற்பதினால் மட்டுமே, 30 நாள் பசியோடு பட்டினியோடு இருப்பதால் மட்டுமே இது நிறைவேறி விடாது. குர்ஆனோடு நமது தொடர்பை இறுக பிடிக்கணும். அதான் அல்லாஹ் சொல்றான், சிந்திச்சு பார், சிந்திச்சு பார். உலக மக்கள் அனைவர்களுக்குமானவர். அதனால தான் அல்லாஹ் ஓது, திரும்ப திரும்ப படி படி படி. யுதாரிசுல் குர்ஆன். அது வரைக்கும் 1 வருஷம் ஆச்சா? அது வரைக்கும் இறங்கின குர்ஆன். 2 வருஷம் ஆச்சா நபித்துவம்? 2 வருஷமா? அது வரைக்கும் இறங்கிய குர்ஆன்.
3 அது வரைக்கும் இறங்கிய குர்ஆன், 10 அது வரைக்கும் இறங்கியது, 13 20 23 அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. உலக மக்கள் யாவரும் நல்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், இதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. மனிதன் என்கின்ற ஒற்றை சொல்லிலே இந்த குர்ஆனை அவன் திரும்பி பார்த்தால் மட்டும்தான் அவன் நேரான வழியை பெற முடியும் என்கிற அடிப்படையிலே அல்லாஹ் இந்த வசனத்தை சிந்திச்சு பார். ஒமாஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலம் அல் யௌம அக்மல்து. மனிதர்களே, ஆண்களே, பெண்களே, உங்களுக்கான இந்த மார்க்கம் கம்ப்ளீட் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்ப குர்ஆனையோடு நம்மளுடைய சிந்தனையை மெருகூட்டணும். இந்த வருஷம் என்ன யோசிச்சிருக்கோன்னு பார்க்கணும். ஒவ்வொரு தினங்களிலும் நான் நாட்கள் கழிக்கிறது அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். மற்ற விஷயத்தில் மொபைலில் அப்டேட் பண்ணுறோமே, ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அப்டேட் இல்லையா, என்ன அப்டேட் இல்லையா, பழசு தான் இருக்குது, அப்டேட் பண்ணி விடு. சாதாரணமாக குர்ஆனில் நம்மளுடைய அப்டேட் என்ன? இந்த வருஷம் நம்முடைய அப்டேட் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா ஃபாத்திஹா, இறந்து போனா ஃபாத்திஹா, பிறந்து போனா ஃபாத்திஹா, கடை திறந்தா ஃபாத்திஹா, மாலை போட்டா ஃபாத்திஹா, பந்தல் நட்டா ஃபாத்திஹா, ஃபாத்திஹா ஃபாத்திஹா என்று எத்தனையோ முறை இந்த உலமா பெருந்தகைகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 வசனங்கள் அகில உலகத்திற்கும் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்ல முடியுமா? என்ன சொல்லுகிறது? ருபூபியாவை பற்றி, கடவுளை பற்றி, படைத்தவன் என்றால் யார் என்பதை பற்றி, படைத்தவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பதை பற்றி, உலக மக்கள் அனைவர்களுக்கும் முதல் தேவை என்ன என்பது பற்றி 7 வசனங்களில் சபுல் மசானி திரும்ப 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 ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் 17 முறை இந்த சூறாவை ஓதுவது ஃபர்ல் என்றால் அந்த சூறா என்னங்க சொல்லுது? அதை பற்றி. அதுதான் மாற்றம், அதுதான் புரட்சி. இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லிம்களை அடிக்கிறான், மிதிக்கிறான், கொள்றான். அங்க உலக நாடு முழுக்க இது நடக்கத்தான் செய்தது. ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், குர்ஆனை சுமந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், இதை புரிந்து நடந்து பிற மக்களிடத்தில் போய் கொண்டு சேர்த்தால்தான் மாற்றம் அங்கிருந்து துவங்கும். காலித் பின் வலீத் யாருங்க? எதிரணியிலே வாள் சுற்றி கொண்டு, வாளேந்தி கொண்டு, உஹதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பற்கள் உடைக்கப்பட, கன்னங்கள் காயப்பட காரணமாக இருந்தவர்கள். உஹது களம் ரணகளமாவதற்கு காரணமாக இருந்தவர். ஆனால் விளைவு என்ன? காலித் பின் வலீத், வலீத் பின் முகீரா என்கிற மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய வைரி எதிரியுடைய பிள்ளை காலித் பின் வலீத். ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ். குர்ஆன் மாத்தி காட்டுச்சு. குர்ஆன் மாத்தி காட்டும். குர்ஆனை போய் கொண்டு சேர்ப்பது நம் கடமை. அதற்கு முன்னால் அதோடு தொடர்பு கொள்ள வேண்டிய சரியான நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். சின்ன அத்தியாயம் சூரத்துல் இக்லாஸ். நான் 7 விஷயம் சொன்னா படிச்சு பார்க்கணும். இக்லாஸ், குல் அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். என்ன சொல்லுது? சின்ன சூரா, இன்னா ஆதைனாக்கல் கௌசர், இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுபலத். மந்திர சொல்லா இப்படியே சொல்லிட்டே நீ படு ஓயிட்டே உனக்கு என்ன கருத்து அப்படியா? ஒண்ணுமே இல்லையா அதுக்கு அர்த்தம்? அதனுடைய கருத்து என்ன? அதனுடைய தாத்பரியம் என்ன? அது எதிர்பார்க்கக்கூடிய சொல் என்ன? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. சக மனிதன் ஒன்றை சொல்லும் பொழுது விளங்கலன்னு சொன்னா என்ன செய்வோம்? அசரத்து இன்னைக்கு பயான் சூட்டி பிள்ளைங்கிறோம். கொஞ்சம் நேர்த்தி பேசணும், கொஞ்சம் நெருக்கி பேசணும், கொஞ்சம் உயர்த்தி பேசணும். அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சொற்களை என்ன, இந்த சொற்களுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன? சிந்திச்சு பார்த்தோமா? சிந்திச்சு பார்த்தோமா? குர்ஆன் அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனை பற்றி 39வது அத்தியாயத்தின் 23வது வசனம், இதையே பெருநாளுடைய உரையாக பெற்றுக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். 39வது அத்தியாயம் 23வது வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ். 3 விஷயங்களை பற்றி குர்ஆனை பற்றிய 3 விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அஹ்ஸனல் ஹதீஸ், உலகத்திலேயே சிறப்பான செய்தி, தன்னிகர் இல்லாத செய்தி, ஆழமான கருத்துக்கள் கொண்ட செய்தி, அழகான கருத்துக்கள் கொண்ட செய்தி அல் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அஹ்ஸனுல் ஹதீஸ். இரண்டாவது அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான் முத்தஷாபிஹா. குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள், துண்டு துண்டாகத்தான் நிற்கும். நீங்கள் படித்து பார்த்தால் துண்டு துண்டாக நிற்கும். அல்லாஹ் சொல்கிறான் 6000 சொச்ச வசனங்கள் உள்ளன, 114 அத்தியாயங்கள் உள்ளன, 30 ஜுஸுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இடத்தில் கூட குர்ஆனின் முரணை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்றுக்கு ஒன்று அணி சேர்த்ததை போல முத்துக்களை போன்று வசனங்கள் கோர்க்கப்பட்டிருக்கும். அந்த வசனங்களினுடைய கருத்துக்கள் முரண்படவே செய்யாது. உலக மக்கள் எத்தனை அறிஞர்கள் போட்டி போட்டான்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்த எத்தனையோ புலவர்கள், கவிஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றதுதான் வரலாறு அல்லது மண் கவ்விய வரலாறு இருக்கிறது. குர்ஆன் அப்படிப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனை பற்றி, மசானி மசானி மசானி. ஃபர்ஸ்ட் அஹ்ஸனுல் ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இரண்டாவது முத்தஷாபிஹா, மூன்றாவது அல்லாஹ் அஹ்ஸனுல் ஹதீஸ் என்றால் உலகத்தில் தரமான செய்தி, முத்தஷாபிஹா என்றால் எந்தவித முரணும் இல்லாத ஒப்பான செய்தி. வசனங்களை நீங்க படிச்சு பாருங்களேன், திரும்ப திரும்ப சொல்லப்படும். திரும்ப நோன்பு வைங்கன்னு ஒரு இடத்துல, ஜகாத்து கொடுங்க ஒரு இடத்துல, தொழுவுங்கன்னு ஒரு இடத்துல, உறவுகளை பேணுங்க ஒரு இடத்துல, வட்டியை சாப்பிடாத ஒரு இடத்துல, ஜகாத்தை குடி என்று ஒரு இடத்துல, இப்படி பல இடங்களில் பல்வேறு விதமான கலவைகளான கட்டளைகள் இருக்கும். ஆனால் முரண்பாடே இருக்காது. இது அல்லாஹ்வுடைய விஷயம், முத்தஷாபிஹா. மூன்றாவது மசானி. மசானி என்றால் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப ஓதப்படும், திரும்ப திரும்ப ஓதப்படும். குர்ஆனுக்கு தான் எவ்வளவு அழகியல் பாருங்களேன். நீங்க லயிச்சு போய் நின்னீங்கன்னா, நீங்க 2 மணிக்கு நின்னே உங்களுக்கு தெரியாது. உண்மையா பொய்யா? 2 மணிக்கு போய் சஃப்ல நிப்பீங்க, காரி ஓதுவாங்க, அதுல நீங்க லயிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது நம்மளை அப்படியே நிக்க வச்சிரும். திரும்ப திரும்ப ஓதப்படும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. குர்ஆன் என்று சொன்னாலே திரும்ப திரும்ப ஓதப்படுவது என்று அர்த்தம். மசானி என்று சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது. குர்ஆனிலே உள்ள கருத்துக்கள், குர்ஆனிலே உள்ள சம்பவங்கள், குர்ஆனிலே உள்ள சட்டங்கள், குர்ஆனிலே உள்ள அனைத்து நல்லறங்களும் தடுக்கப்பட்ட விஷயங்களும் திரும்ப திரும்ப சொல்லப்படும். அது அல்லாஹ் சொல்றான் சமானி. இது குர்ஆன் சம்பந்தமான 3 விஷயம். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஓதப்பட்டால் நடக்கின்ற, உடலில் நடக்கின்ற மாற்றங்களை பற்றி பேசுகிறான். இதுதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர் பெருமக்களே, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் முஃமினுடைய உடலில் நடக்கின்ற 2 வித மாற்றங்கள். 2 வித மாற்றங்கள். இந்த மாற்றங்களை நாம் உணர்வதால் மட்டுமே ரமலானை சிறப்படைய செய்ய முடியும். இந்த மாற்றங்களை உணர்வதால் மட்டுமே உலகத்தில் முன்மாதிரி முஸ்லிமாக நாம் ஜொலிக்க முடியும். இந்த மாற்றத்தை உணரும் பட்சத்தில் மட்டுமே இந்த கலாமினுடைய சிறப்பை நாம் உணர முடியும். என்ன மாற்றம்? அல்லாஹ் சொல்கிறான் அதே வசனத்திலே தான், தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய இறைவனை அஞ்சக்கூடிய அவர்கள் இந்த குர்ஆன் வசனம் ஓதப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய ரோம கால்கள் சிலிர்க்கும். ரோம கால்கள் சிலிர்க்கு. இதை ஃபீல் பண்ணிருக்கோமா? ஃபீல் பண்ணிருக்கோமா? இதை நம்ம ஃபீல் பண்ணி வரலாறுகள் இருக்கு, சொல்லலாம், எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ரோம கால்கள் எல்லாம் சிலிர்த்து விடும். அப்படி ஒரு சிலிர்ப்பு இல்லை என்றால் குர்ஆனில் ரூஹானியத்தோடு நாம் கேட்கவில்லை என்பதுதான் மட்டுமே தான் பொருள். சிலிர்ப்பு இல்லையே. அப்ப குர்ஆன் என்ன சொல்லப்படுது? இன்றைக்கு சூரத்துல் ஆலா ஓதப்படுகிறது. ஆலாவில் என்ன சொல்லப்படுகிறது? சூரத்துல் காஷியா ஓதப்படுகிறது. என்ன ஓதப்பட்டது? அதில் கேட்கப்படுகிறது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத். என்ன இது? என்ன இது? வெறும் கூட்டு வெற்று சொற்களா? என்னங்க சொல்லப்படுது? ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது சிந்திக்க வேண்டாமா? மலைகள் அது எப்படி நடப்பட்டிருக்கிறது சிந்திக்க வேண்டாமா? பூமி எப்படி பரத்தப்பட்டிருக்கிறது சிந்திக்க வேண்டாமா? வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? சிந்தித்து பார். சிந்திக்க தூண்டும் குர்ஆன். படி. சுப்ஹானல்லாஹ். அப்படி நாம ஒட்டி நிற்கும் போது தான் தெரியும் கலாம் எப்படிப்பட்ட கலாம்ங்க. சிந்திச்சு பார்த்தா சயின்ஸ் மிகப்பெரிய அறிவியலாளர்கள் எல்லாம் மூக்கில் விரை வைத்து திகைத்து நிற்கிறார்கள். எத்தனையோ உதாரணங்களை நம்மால் குறிப்பிட்டு காட்ட முடியும். கனடாவிலே டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் அல் குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக் என்கிற ஒரு வார்த்தையிலே அவர்கள் அதிர்ந்து போய் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க யூடியூப்ல செக் பண்ணிக்கலாம். டாக்டர் மாரிஸ் புகைலை பற்றி நீங்கள் பார்க்கலாம், இன்னும் சிலர்களை பற்றி பார்க்கலாம், அவர்களுடைய ஸ்டேட்மெண்டை பார்க்கலாம். குர்ஆனுடைய வசனங்கள் என்பது சிந்திக்க சிந்திக்க ரோம கால்கள் எல்லாம் நட்டு நிற்கின்ற அளவுக்கு அவ்வளவு அழுத்தமான செய்திகள் கொண்டவை. நாம் குர்ஆனோடு தொடர்பு வரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எதிர்ப்புகள் எல்லாம் ஒன்றே அல்ல. இதற்காக எனக்கு ஒரு உயிர் அல்ல, 1000 உயிர் கொடுக்கப்பட்டு அந்த உயிர் ஷஹீதாக்கப்பட்டாலும் அதற்காக துணிந்து நிற்பேன். ஏனென்றால் குர்ஆனுடைய அறைக்கூவல் அப்படிப்பட்டதே. அகில உலகம் அனைத்திற்கும் இதை போய் சேர்க்கணுங்கிற அந்த ஆவல் இது நமக்கு இருக்கா? ஃபீல் பண்ணியிருக்கோமா?
இரண்டாவது மாற்றம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் குறிப்பிடுகிறான், சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவின் காரணத்தினால் அவர்களுடைய தோள்கள், அவர்களுடைய கல்புகள் அப்படியே மெல்ட்டாக, அப்படியே கரைந்து விடும். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து பார்த்து அஞ்சுவதும், இன்னொரு முறை வசனங்களுடைய அல்லாஹ்வுடைய தாராளமான ரஹ்மத், அல்லாஹ்வுடைய தாராளமான நிஅமத், அல்லாஹ்வுடைய அந்த பிரியம், மஹப்பத், இவைகளை எல்லாம் எண்ணி பார்த்து மக்ஃபிரத் ஓதுனமே 20 நம்ம தொடர்ந்து இந்த 21 22 23 25 27 29 ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ரிலே பிந்தைய 10 ஓதுன துஆ என்னது? என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப். யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன். எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு வட்டியை வாங்கியவன், ஒரு கொலை செய்தவன், ஒரு மோசமான ஒழுக்கக்கேடான குற்றங்களை செய்தவனும் கூட படைத்தவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த நிமிடத்திலே, அந்த வினாடியிலே பாவங்களை அப்படியே துடை தருகிறான். இந்த ரப்பை எண்ணி பார்த்தால் நமக்கு இதயம் மெல்ட் ஆகாதா? அல்லாஹ் சொல்றான் மெல்ட் ஆயிரும்னு. நிறைய சம்பவங்கள் இதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா, இன்றைய ஈரானின் பக்கத்தில் உஸ்பெகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா சமர்கண்ட். அங்க ஒரு மகாபெரிய கொள்ளைக்காரர் ஒருவர் இருக்கிறார். அந்த மகாபெரிய கொள்ளைக்காரருடைய பெயர் ஃபுதைல் இப்னு இயால் என்று சொல்வார்கள். அந்த ஃபுதைல் இப்னு இயால் என்ன செய்கிறார் அப்படின்னா, பெரிய பெருங்கொள்ளை. அவர் சாதாரணமான சின்ன கொள்ளைகளில் ஈடுபடல. அவர் ஹைவேல வரக்கூடிய, அதாவது வெளியூர் வாசிகளை ஃபுல்லா பெரிய பெரிய வியாபார கூட்டத்தை எல்லாம் அதை இடைமறித்து அவர்களை ஓட விடுவார்கள். அவர் ஒரு டீமாக செயல்படுகிறார். கொள்ளை கூட்டத்துக்கு லீடர் என்று சொன்னால் ஃபுதைல் தான். அன்று ஒரு நாள் திருடுவதற்காக வேண்டி ஒரு வீட்டினுடைய கூரையில் ஏறி நிற்கிறார். வீட்டுக்கு கீழே உள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் குர்ஆனை ஓதுகிறார். நல்ல விளங்கு, குர்ஆன்ங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்? அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இதான் அந்த வசனத்தின் துவக்கம். சூரத்துல் ஹதீத் என்கிற அத்தியாயத்திலே 19வது வசனம். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவை எண்ணி பார்த்து, வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கியதே, அந்த வேதத்தை எண்ணி பார்த்து, வேதத்தை படித்து பார்த்து அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்கக்கூடிய நேரம் வரவில்லையா? கேள்வி இதுதான். கேட்கிறது யாரு? அல்லாஹ். கேள்வி இதுதான். எப்போ வட்டி வாங்கிட்டு இருக்கிற, பொய் சொல்லிட்டு இருக்கிற, உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறாய். சொர்க்கத்தின் மீது ஒரு நேசம் இல்லை, நரகத்தின் மீது ஒரு அச்சம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் நீயும் ஒரு தாடியை போட்டுக்கொண்டு, தொப்பியை போட்டுக்கொண்டு நானும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. அல்லாஹ்வுடைய ஷரியாவை எண்ணி பார்த்து, மார்க்கத்தை எண்ணி பார்த்து, வசனங்களை எண்ணி பார்த்து அஞ்சு நடுங்கக்கூடிய நேரம் வரவில்லையா? இதான் கேள்வி. இதை நம்ம படிச்சு பார்த்தா நம்மளை கேட்குற மாதிரியே இருக்கும். நம்ம குற்றங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆகா, என் அண்ணனை நான் திட்டினேனே, என் தம்பியை நான் பகைச்சிக்கிட்டேனே, குடும்பத்தாறுகள் இப்படி நடந்துட்டேனே, சகோதரத்துவத்தோடு இப்படி நடந்துட்டேனே என்று எண்ணி பார்த்தா நமக்கு தோணிடும். அதான் அல்லாஹ் கேட்குறான், என்ன யோசிக்கலையா அப்படின்னு. இந்த வசனத்தை அந்த கொள்ளைக்காரர், கூரை மேல இருக்கக்கூடிய கொள்ளைக்காரர் கேட்டுட்டு, யா ரப் யா ரப் பலா கத் ஆன், யா ரப் பலா கத் ஆன், இறைவா இதோ நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படுது. அந்த நபருக்கு, அந்த ஃபுதைலுக்கு அந்த இடத்துல ஒரு மனநிலை மாற்றம். அவ்வளவு பெரிய மகா கொள்ளைக்காரர் என்று அறியப்பட்டவருடைய இன்றைய பெயர் என்ன தெரியுமா? ஆபிதுல் ஹரமைன். 2 ஹரம்களுக்கும் சொந்தமான இபாதத் செய்யக்கூடிய வணக்கசாலி. இன்றைக்கு பெரிய பெரிய இமாம்கள் இருக்காங்க. இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் உஹைனா, ஹதீஸ் கலை வல்லுநர்கள். இவர்களை பற்றி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த மண் மீது இவரை போன்று ஒரு ஆபித் இல்லை என்கிற அளவுக்கு வணக்கத்தில் மூழ்கி தலைத்தவர். யார்? மிகப்பெரிய கொள்ளைக்காரராக இருந்து, நம்ம ஊர்லாம் பூச்சாண்டி பயங்காட்டுவோம். அங்கெல்லாம் அவர் வாழ்ந்த அந்த சமர்கண்ட் பகுதியில் ஃபுலைல் சொல்லித்தான் சாப்பாடை ஊட்டுவாங்களாம் பிள்ளைகளுக்கு. ஃபுலைலை பிடிச்சி கொடுத்துருவேன், ஃபுலைல்கிட்ட பிடிச்சி கொடுத்துரு. இன்னைக்கு ஃபுலைல் பேரை சொன்ன என்ன தெரியுமா? ஆபிதுல் ஹரமைன். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பெரிய மன்னர். அந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மன நெருக்கடி வந்துவிட்டால் உபதேசம் கேட்பதற்கு ஓடி போய் மண்டியிட்டு அமரக்கூடிய இடம்
ஃபுலைல் தான். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் என் முன்னாடி மன்னர் வந்து உட்கார்ந்துருக்காரு. மன்னர் இருந்தா என்ன, மண்ணம் கட்டி இருந்தா என்ன, எது சத்தியமோ அதுதான் சத்தியம், எது ஹக்கோ அதுதான் ஹக்கு என்று நெற்றி போட்டு தெரிப்பதை போன்று மார்க்கத்தை உரைக்கக்கூடிய மனிதனாக இன்றைக்கு வரலாற்றிலே மிக பெரும் முஹத்திஸாக போற்றப்படக்கூடிய ஃபுதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்றைக்கு மகாபெரிய கொள்ளைக்காரர். இந்த மாற்றம் நமக்கு வருதா? வட்டியை விடுறோமா, பொய்யை விடுறோமா, தவறுகளை விடுறோமா, ரியலைஸ் பண்றோமா? ரமலான் வந்துச்சே என்ன செஞ்சிச்சு? 30 நாட்களில் ஏற்பட்ட மாற்றம் என வெறும் பசினியும் பட்டினியும் தானா? வெறுமனை நோன்பு இருந்தது தானா? இதை தவிர வேற ஒன்றும் இல்லையா? ரமலான் நம்மை விட்டு செல்கிறது என்றால் எதை கொடுத்து விட்டு சென்றது? எதற்காக வந்தது ரமலான்? குர்ஆன் தான் ரமலான் என்றால் குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? இதுதான் கேள்வி. இந்த வசனத்தினுடைய முடிவிலே அல்லாஹ் ஒரு தகவலை சொல்கிறான். குர்ஆனை பற்றி 3 அம்சங்களை சொன்னோம். நம்மிடம் இருக்க வேண்டிய 2 மாற்றங்களை சொன்னோம். இறுதியாக அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஸாலிக ஹுதல்லாஹி யஹ்தி பிஹி மய்யஷா. அல்லாஹ் நாடியவருக்கு தான் ஹிதாயத் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம நானாலாம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொந்தக்காரர் என்பதாலேயே ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்றால் அபூ தாலிபுக்கு கிடைத்திருக்கும், அபூ லஹபுக்கு கிடைத்திருக்கும் இல்லையா? ஹிதாயத், இதை நாம் சிந்திக்க வேண்டும். உலக மக்கள் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஹிதாயா, கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நம்ம பள்ளியில, சில பள்ளிகளில் 30 ஜுசுக்கள் ரிலாக்ஸாக ஓதுறாங்க, சில பள்ளியில பிரிச்சு ஓதுறாங்க. அப்ப அந்த குர்ஆனை கேட்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அமைந்தது. குர்ஆன் படி வாழ்வதற்கு நாம் முஸ்தீபி எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த குர்ஆனை பிற மக்களிடத்திலே எடுத்து செல்வதற்கு நாம என்ன செஞ்சோம் பார்க்கணும். அது யார் கடமை? குர்ஆன், குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, குர்ஆனை சிந்திப்பது, குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்ம திருந்துவதற்கான ஒரு சூழல் வரணும். அதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. ரைட்? வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா. நீங்க போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. ஞானத்தோடு ஹிக்மத்தோடு மக்களிடத்தில் போய் கொண்டு செல்வது யார் கடமை? நபிமார்கள் வருவார்களா? நபிமார்களுடைய பணி என்ன தெரியுமா? 3 பணிகள் நபிமார்களுடைய பணிகள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். சூரத்துல் ஜும்ஆ 62வது அத்தியாயம் 2வது வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த அய்யாமுல் ஜாஹில் அறியாமை மக்களிடத்திலே, அறியாத மக்களிடத்திலே அல்லாஹ் நபியை அனுப்பினான். எதற்கு தெரியுமா? வேதத்தை ஓதி காண்பிப்பதற்கு. வேதத்தை ஓதி காண்பிக்கத்தான் அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள அழுக்குகள் எல்லாம் ஓடும். அப்படி சோப்பு பொடியை போட்டு முக்கி எடுக்கும் பொழுது, வாஷிங் மிஷின்ல சுத்த விடும் பொழுது, கையால் பிரஷ் போட்டு அழுத்தி தேர்க்கும் பொழுது வெண்ணிற ஆடையில் இருந்து அழுக்கு கலற்றி எடுக்கப்படுவதை போல நம்முடைய உள்ளங்களில் தவறுகள், குற்றங்கள், குறைகள், பிரச்சனைகள், பாவங்கள் எப்ப தெரியுமா கழட்டி எடுக்கப்படும்? வசனத்தை கேட்ட அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அன்ஃபால் என்கிற அத்தியாயத்திலே என்ன குறிப்பிடுகிறான்? இதா ذكرல்லாஹு வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் தவக்கலூன். வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் முஃமினான ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிவிடும். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அஞ்சு நடுங்கிவிடும். வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். அவர்கள் அல்லாஹ்வையே நம்புவார்கள். உலகத்தில் உள்ள எந்த அரசாங்கம் எங்களை காப்பாற்றும், இந்த சிந்தனை ஃபர்ஸ்ட். அரசனுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ். மாலிகுல் முல்க் அல்லாஹ். இஸ்ஸத் இல்லை, எங்களை இழிவுபடுத்தி விட்டார்கள். இல்லை, இஸ்ஸத் அனைத்தும் அல்லாஹ்விடமே இருக்கின்றது. அனைத்து கைர்களும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய காயிதா, அந்த உள்ள போன தவக்குள் அல்லாஹ்ட்ட இருக்கும். வேத வசனங்கள் ஓதி காட்டினா நிலை மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். வேத வசனத்தை ஓதி காண்பிப்பது நபிமார்களுடைய பணி. வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது நபிமார்கள். ஓதி காண்பிப்பு கற்றுக் கொடுக்கிறது என்னது? பிற மக்கள்கிட்ட சொல்லுகிற அளவுக்கு இன்ஜின்களாக ஒவ்வொரு முஃமினான ஆண்களும் பெண்களும் தயாரிக்கப்பட வேண்டும். இன்ஜின்களாக இருக்க வேண்டும். சும்மா அப்படியா கேட்பதல்ல. எடுத்து கற்க கசடற எந்தவித சந்தேகமற அதை படித்து உறுதிப்படுத்தி பிற மக்களிடத்திலே, தொப்புள் கொடி உறவுகளிடத்திலே போய் சொல்வது யார் கடமை? நம் கடமை. அதை சபதம் எடுக்கணும். குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உலக மக்கள் யாவரிடத்திலும்
இந்த நாளில் சபதம் எடுக்க வேண்டும். குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்போம். என் பக்கத்து வீட்டில் பிரமத சகோதரர், என் தொப்புள் கொடி உறவு, ஆதமுடைய பிள்ளை, என் சகோதரர் இல்லையா? என் சகோதரர் கோவம் தான் படுறாரு, பட்டுட்டு போ, என்னை அடிச்சாரு, அடிச்சுட்டு போ, என்னை விரட்டுறாரு, விரட்டிட்டு போ, ஆனா தயவு செஞ்சு இதை படிச்சுட்டு போ, கொடுத்தரும். சிலா தான் செஞ்சாங்க. அது மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் நிலை மாற்றம். இந்தியா போன்ற எவ்வளவு பெரிய வளமிக்க நாடு. இந்த நாட்டினுடைய அரசாட்சி யாருடைய கரங்களில் இருக்கிறது? அவருக்கு அரசாட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு தெரியவில்லை என்று சொன்னால், மக்களை சமமாக பார்க்க தெரியவில்லை என்று சொன்னால், மக்களுக்குரிய தேவை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது கலீஃபா ஜனாதிபதி பொறுப்பேற்றவுடன் சொன்னார்கள், யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே ஒரு ஆடு பசியோடு இறந்து போனால் அந்த ஆட்டிற்கு பொறுப்பு நான் தான். அதுக்கு அல்ல, அதாங்க ஆட்சியாளன். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை உருவாக்க வல்லது குர்ஆன். குர்ஆனை மக்களிடத்தில் போய் சேர்ப்பதற்கான சபதத்தை இந்த நாளில் நாம் எடுக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பணின்னு 3 சொன்னேன். அதுல 2, 1 ஓதி காண்பிப்பது, 2வது வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது, 3வது மக்களை தஸ்கியா பண்றது, சுத்தப்படுத்துறது. இந்த ரமலான் வந்துச்சு பாருங்க, 3 மணிக்கு எந்ததெல்லாம் நமக்கு விஷயமாவே தெரியல. 3 மணிக்கு சாப்பிடுவீங்களா? நான் கல்யாண வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறேன், 3 மணிக்கு வாங்க அப்படின்னா யாராவது சாப்பிட வருவீங்களா? அதிகாலை 3 மணிக்கு. அசரத்துக்கு என்ன ஆச்சு தெரியல, 3 மணிக்கு விருந்தான். அப்படித்தானே ஆகும். ஆனால் நோம்புல பாருங்க நிலை மாற்றம், பயங்கரமான மாற்றம். அதை மாதிரி பாருங்க, தண்ணி தாகம். இன்னைக்கு என்ன ஆகுது? அசரத்து சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குமே, டைம் ஆயிருச்சே, நமக்கு கை காட்டலாம் கரெக்டாக ஆள் இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நடக்கும், இயல்பு. வெயில் அப்படித்தானே கொளுத்தும். ஆனால் நேற்று இதே வெயில் அடிச்சிச்சு, தண்ணி கால் படிச்சா, அந்த சிந்தனை வந்துச்சா? வராது. இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் போங்களேன், இன்னைக்கு இப்பெல்லாம் நோம்பு மாதிரியே தான் இருப்பீங்க. அதனால தான் அல்லாஹ் ஃபஸ்ட்டு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கம், நீ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஒழுங்காக வந்துடு. நீ ஃபஸ்ட்டு காலையிலே முடிவு பண்ணிடு, நீங்கள் நோம்பலாம் கிடையாது அப்படின்னு. அந்த பழக்கத்தை இன்ஷா அல்லாஹ் ஏனைய 11 மாதங்களில் இருப்போம். இந்த நாட்களினுடைய நம்முடைய ஒட்டுமொத்த சபதமாக குர்ஆனை பிற மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். குர்ஆனை நாம் படித்துணர வேண்டும், பின்பற்ற வேண்டும், பிற மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களிலே உள்ள சிறப்புகளை முழுமையாக அடைந்தவர்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் மத்தியிலே இந்த நாளிலே ஒற்றுமை ஏற்படுத்த துஆ செய்ய வேண்டும். உலக மக்கள் அனைவர்களுக்கு மத்தியிலே ஒரு பாதுகாப்பு, அச்சமற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களையும் ஆக்கணும். உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ஸத்தை வழங்க வேண்டும். போர்க்கால சூழல், இன்னும் பிற சூழல்களிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாட்களில் போரை இஸ்லாமும் விரும்பாது, வன்முறையை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பியது கிடையாது. எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பதற்கான அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெறுவோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழுமியிருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா மஸ்ஜித் ஃபுர்கான் சார்பாக பெருநாளுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். பெருநாளுடைய தொழுகைக்காக இடம் தந்த ஆர்வி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும், நமக்காக உரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்த மௌலவி ஹாஃபில் அஹ்மத் ஹசன் சாலி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நினைவுபடுத்துகிறோம். உலகெங்கிலும் வாழுகிற முஸ்லிம்களுக்காக, அசாதாரண சூழல்களுக்காக துஆ செய்ய நினைவுபடுத்துகிறோம். முன்னாள் சிறைவாசி சகோதரருடைய குழந்தை ஹார்ட்டில் ஓட்டை ஏற்பட்டு கடுமையான அபாயகரமான சூழலில் இருப்பதால் அந்த குழந்தையுடைய ஷிஃபாவுக்காக நினைவுபடுத்துகிறோம். இன்றைய பெருநாள் தினத்துடைய வசூல் பெருநாள் தின ஏற்பாடு செலவினங்களுக்காக எடுக்கப்படுகிறது. விரும்பியவர்கள் நன்கொடை தருமாறு நினைவுபடுத்துகிறோம். ஹிஜ்ரி 1447 கேலண்டர் தேவைப்படுபவர்கள், ஹிஜ்ரி கேலண்டர் தேவைப்படுபவர்கள் பின்னால் இருக்கிற பொறுப்பாளரத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு நினைவுபடுத்துகிறோம். வெளியே போகிற நேரத்தில் ஹெவியா டிராஃபிக் இருக்கு. வர்ற நேரத்தில் சவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, நிறைய வண்டிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிதானமாகவும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் என்ன செய்யணும், வாகனங்களை எடுத்து வெளியே போகணும். அந்தந்த இடத்திலே வாகனத்தை திருப்ப முயற்சி பண்ணாம ஒரு 100-200 மீட்டர் தள்ளி போனா பெரிய ஸ்பேஸ் இருக்கு, அந்த இடத்துல இருந்து வாகனங்களை திருப்பி போகலாம். மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்து சவர்கள் போக முயற்சிக்கணும். அல்லது ஒரு 10-15 நிமிடங்கள் ஒரு இடத்துல இருந்ததுக்கு பிறகு வெளியே போக முயற்சிக்கணும். புட்டுவிக்கி சாலையை பயன்படுத்தலாம். அல்பித்ரா ஸ்கூலுக்கு பின்னால் இருக்கிற வழியை பயன்படுத்தி
சுண்ணாம்பு கால்வாய் பகுதிகளை அடையலாம். நமக்கு நெருக்கமாகவே 2 பெருநாள் திடல்கள் இருக்கிறது. எனவே பிறருக்கு இடையூறு இல்லாமல், ஸ்கூல் காலேஜ் போறவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் வாகனங்களை வெளியே எடுத்து போகுமாறு அறிவுறுத்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.